சென்னையினுடைய தமிழகத்தினுடைய மைய புள்ளியில உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றது தான் எல்லாருமே பேசப்பட்டதே தவிர்த்து அவர்கள் யாருக்கும் இடையூறாக இல்லை அப்படின்றது யாருமே ஆளக்கூடிய தரப்பு அதை விமர்சனம் தான் பண்ணிச்சே தவிர்த்து அதை ஏத்துக்கிறதுக்கு தயாராக. ஆனா என்னுடைய மக்களுடைய வேதனைகள் ஏன் புரியல? உங்களுடைய கேளிக்கைகளை இங்க யாரும் தடுக்கலையே. என்னுடைய மக்களுடைய வேதனையே நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க. இதற்காக தான் இந்த காட்சிகள் மாறும்போது இந்த ஆட்சிகளும் மாறணும்ன்றத மக்கள் நினைக்கிறான். மேயர் பிரியா அவர்கள் அந்த டேக வச்சு மறைச்சிக்கிட்டு நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய பார்வை? தூய்மை பணியாளர்களாக அங்க கூட்டிகிட்டு போன யாருமே போராட்ட காலத்துல இருந்தவர்கள். அப்ப தினந்தோறும் இப்ப 10 நாள் ஒரு மாசம் கழிச்சு அந்த அமைச்சரை அங்க சாப்பிட சொல்லுங்க, அவங்களோட உட்கார்ந்து. இல்ல அவங்க வீட்டுக்கு போய் இந்த அமைச்சரை சாப்பிட சொல்லுங்க. சனாதனத்தின் மிகப்பெரிய ஒரு இதா நீங்க தானே நீங்க தானே நின்றுகிட்டு இருக்கீங்க திராவிடம் பேசிக்கிட்டு. இன்னைக்கு கூட ஆர்.என். ரவி சனாதனத்தையும் இதையும் நீங்க மதவாதியை கொண்டு இங்க பாருங்க, ஒரு மக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நீங்க தயாரா இல்ல. மக்கள் ஒரு முடிவெடுத்துட்டாங்க, மக்கள் பதில் சொல்லலான்னு இருக்கிறாங்க. காத்திருங்க, 8 மாசம் சொல்லிருக்காங்க மக்கள். ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துல இணைஞ்சிருக்கிறவங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். அண்ணா வணக்கம். வாழ்த்துக்கள். வணக்கம் அண்ணா. தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையை முன் வச்சு அவங்க கடந்த 13-14 நாட்களுக்கு மேலாக சென்னை மாநகராட்சி வாசல்ல அவங்க போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டம் 13ஆம் தேதி காவல்துறையினுடைய சார்பாக அவங்க அங்கிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது தன்னுடைய உரிமைக்காகவும் உடைமைக்காகவும் போராடுவது என்பது இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு கடமை. ஜனநாயக ரீதியில் அறவழியில் அதை வெளிப்படுத்துவது அப்படின்றது அது ஏற்புடையது தான். அது சென்னையினுடைய தமிழகத்தினுடைய மைய புள்ளியில உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றது தான் எல்லாருமே பேசப்பட்டதே தவிர்த்து அவர்கள் யாருக்கும் இடையூறாக இல்லை அப்படின்றது யாருமே ஆளக்கூடிய தரப்பு அதை விமர்சனம் தான் பண்ணிச்சே தவிர்த்து அதை ஏத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. அருகாமையில் மிகப்பெரிய மருத்துவமனை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவமனையாக இருந்தாலும் எந்த போக்குவரத்துக்கும் இடையூறுகளை அவர்கள் ஏற்படுத்தலை. 2000க்கும் 2500க்கும் மேற்பட்டோர் அந்த போராட்ட காலத்துல தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் தங்களுக்கென ஒரு 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 கட்டுப்பாட்டோடு சுய ஒழுக்கத்தோடு நம்ம எதற்காக இங்க அமர்ந்திருக்கிறோம் அப்படின்றத ரொம்ப வெளிப்படையா எல்லாருக்குமே எடுத்து சொல்லக்கூடிய விதத்துல பார்க்கும் போதே உணரக்கூடிய வகையில அவர்களுடைய போராட்டத்தை தொடர்ந்துகிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியினுடைய வாசல்ல தான் காத்திருந்தாங்க. அது அவர்கள் வேற ஒரு தலைமைச் செயலகத்தினுடைய வாசல்லையோ இல்லை வேறு ஒரு இடத்துல இருந்தாலும் அது விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். தலைமைச் செயலகத்துல உட்கார்ந்தாலும் தவறில்லை. அதுவும் அரசினுடைய முக்கிய சட்டமன்ற கூட்டங்கள் நடக்கக்கூடிய இடம், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் முதல்வர்களும் இருக்கக்கூடிய இடம் தான். அதனால தவறில்லை என்னை பொறுத்தளவுக்கு. ஆனால் மாநகராட்சியினுடைய நிர்வாகிகள் மாநகராட்சியினுடைய அலுவலகத்துல தான் போராட்டத்தை தொடர்றாங்க. அப்போ அது ஜனநாயக ரீதியில் அவர்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. சுய ஒழுக்கத்தோடவும் கட்டுப்பாட்டோடவும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவர்களுடைய பிரச்சனைகளை செவி சாய்த்து கேட்டிருக்கணும். ஆனால் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் ஒரு நாள் மட்டும் மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் அத்தனை பேரையுமே பார்த்தீங்கன்னா கடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. போராடக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான ஒரு அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய அளவுல இல்லை. ஆனால் பொறுப்பு அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பி.கே. சேகர் பாபு அவர்கள் அந்த இடத்துல ஒரு கட்ட பஞ்சாயத்தை போலதான் அது அவரை பார்த்தாரே தவிர்த்து மக்களுக்கான ஒரு நிவாரணம் வேணும், ஒரு தீர்வு வேணும், அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெறணும், அவர்கள் போராட்டத்திற்கான ஒரு சரியான தீர்வாக தான் இது இருக்கணும், இந்த நாட்டுல மிகப்பெரிய பேரழிவான கொரோனா காலகட்ட தொடரில் கூட அவர்கள் களத்துல நின்று களப்பறி ஆற்றிருக்கிறார்கள் அப்படின்றதுதான் மறுக்க முடியாத ஒரு செய்தியா இருந்தது. அப்பேற்பட்ட போராளிகளை அவர்கள் அப்படிதான் பார்க்கணும். கொரோனா போராளிகளை அப்பேற்பட்ட இயற்கை பேரிடர்கள்ல தங்களுடைய உயிரையும் துச்சமென எண்ணி களத்துல நின்று
மக்களுக்காக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, மக்களுக்காக உழைத்தவர்கள். அவர்களை வஞ்சிக்கும் விதமா நடந்துகிட்டது மிகவும் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளினுடைய மத்தியிலும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்கணைகளை ஏற்படுத்தி இருக்குது. அத்தனை பேருக்கும் அது ஆணித்தனமா பதிஞ்சிருக்கு. நீதிமன்றம் உத்தரவு வேறு மாற்று இடத்தில் நீங்க போராடி கொள்ளலாம், மாற்று இடம் போராடுவதற்கு அவர்களுக்கு கொடுங்கன்னு தான் அறிவுறுத்தப்பட்டது. எப்படி எந்த காரணத்தை கொண்டு ஒரு சட்டம் ஒண்ணு இருக்கு. சமீப காலத்துல மிகப்பெரிய ஒரு டிஜிபி ஒரு தகவலை கொடுத்தாரு, 6 மணிக்கு மேல எந்த பெண்களையும் கைது செய்யக்கூடாது, யாரையும் காவல் நிலையத்துக்கு கொண்டு வரக்கூடாது, அப்படியாக இருந்தால் அவர்கள் மருத்துவமனைக்கு தான் கொண்டு வரணும்லாம் அறிவுறுத்தப்பட்டது. ஏன் இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் பண்ணுனீங்க? தம்பி அஜித்குமாரினுடைய மரணத்தின் அப்போ அதுதானே எடுக்கப்பட்டது, அதுதானே சொல்லப்பட்டது. அதற்கு முன்னாடியே பெண்கள் கைது செய்யப்படக்கூடாதுன்றது சட்டமா இருக்குது இல்ல, அவர்களுடைய கருத்துரிமை இருக்குல்ல, ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? அப்போ சட்டத்தை மீறக்கூடிய அளவுக்கு நீங்க என்ன இருக்கீங்க? நீதிமன்றத்தினுடைய ஆணைய நாங்க பண்ணியிருக்கோம், தமிழக அரசு பண்ணல. நீதிமன்றத்தினுடைய ஆணைய என்ன பண்ணீங்க? அவர்களுக்கு போராடுவதற்கான இடத்தை கொடுக்கணும்ல. இங்க பாருங்க, உங்களுக்கான போராடுறதுக்கு இந்த இடத்த அரசு ஒதுக்கி இருக்கு, நீதிமன்றம் அதான் சொல்லியிருக்கு, இந்த இடத்துல உங்களுடைய போராட்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்குன்னு தெளிவுபடுத்த வேண்டியதானே? ஏன் தெளிவுபடுத்தல? ஒரு கூலி படத்தை பார்த்து அவர்களுக்கு ட்ரைலர் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு, அதை விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு. அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடிதான் மருத்துவமனையில போய் படுத்து கிடந்தீங்க. அப்போ இப்ப அந்த உடல்நிலையும் கருத்துல கொள்ளாம படத்தை போய் பார்த்தரணும்னு போய் பார்த்துறீங்க. ஏன்னா உங்க குடும்பத்தார் தயாரித்த படம் வெற்றி பெறணும், இல்லைன்னா பாவம் அவங்க இருக்கிற சொத்தை எல்லாம் வித்து படம் எடுத்திருக்கிறாங்க. இந்த படம் ஓடலைன்னா அவங்க அவ்வளவுதான், அவங்களுடைய வாழ்வாதாரம் ஜீவாதாரம் பாதிக்கப்பட்டுடும். அதே போன்றுதான் அந்த இயக்குனர், ரொம்ப வறுமையில வாடக்கூடிய ஒரு இயக்குனர், படத்துல நடிச்சவர் பல படங்களை தோல்வியை கண்டு இன்னைக்கு இந்த படம் ஓடுனாதான் அவருக்கு அடுத்த வாழ்க்கையே என்னன்றத ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடியவர், இல்லைன்னா முதல் பட கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர். உங்களுக்கு கேட்குது இல்லை இந்த கேளிக்கைகள்? ஆனா என்னுடைய மக்களுடைய வேதனைகள் ஏன் புரியல? உங்களுடைய கேளிக்கைகளை இங்க யாரும் தடுக்கலையே. என்னுடைய மக்களுடைய வேதனையே நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க, அவர்களுடைய உணர்வுக்கு ஏன் மதிப்பளிக்கல? இதற்காக தான் இந்த காட்சிகள் மாறும்போதுதான் இந்த ஆட்சிகளும் மாறணும்ன்றத மக்கள் நினைக்கிறான். 2026 மிக பிரம்மாண்டமா மக்கள் எழுச்சியோட மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மக்களாட்சி வரும்னு நினைக்கிறான் தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில. அதுதான் இன்னைக்கு நீங்களே அடிச்சுக்கிட்ட சாவு மணி. இதெல்லாம் மக்களை என்ன அத்தனை பேர் வயிறு எறிஞ்சி சாப விட்டாங்கல்ல என்னுடைய சகோதரிகள், அவர்களுடைய கண்ணீருக்கு உங்களுடைய பதில்கள் என்ன இன்னைக்கு வரைக்கும்? நேற்றுக்கு நடந்த சுதந்திர தின விழாவில் 200 தூய்மை பணியாளர்களோட பேரணி போய் அவங்க அரசாங்கத்தினுடைய சார்பாக வெளியிட்டு இருக்கிற அந்த 6 அறிவிப்புகளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. முதலமைச்சரை அவருடைய இல்லத்திலேயே போய் சந்திச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மேயர் பிரியா அவர்கள் அந்த டேகை வச்சு மறைச்சிக்கிட்டு நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய பார்வை? தூய்மை பணியாளர்களாக அங்க கூட்டிகிட்டு போன யாருமே போராட்ட காலத்துல இருந்தவர்கள் இல்லை. இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடகம் தான். கலைஞர் காலத்துல இருந்தே நாடகத்துக்கு கதை வசனம் எழுதுவதற்கு திமுக காரர்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பராசக்தியை மிஞ்சின வசனமா பேசிட போறாங்க. அதனால் இதுல மிகப்பெரிய வசனகர்த்தாவாக சேகர் பாபு அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார். கதாநாயகனாக, காரியவாதியாக அவர் தான் இன்னைக்கு இருக்கிறார், மையப்புள்ளிய. அந்த மையப்புள்ளி இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னது? தூய்மை பணியாளர்கள் எப்படியோ எல்லாம் புது ட்ரெஸ்ஸோடவே வந்துட்டாங்களா? தீண்டாமையை நீங்களும் தான் பாக்குறீங்க, திராவிடம் பேசக்கூடியவர்கள். சமூக நீதியை நீங்க எங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க? சமூக நீதியே இல்லையே. இல்ல, தூய்மை பணியாளர்கள் இப்படிதான் உடை அணியணும்ன்ற எந்த நிர்பந்தமும் இல்லைல்ல. அவங்க புது ஆடை அணியக்கூடாதுன்ற மாதிரியான புது ஆடையை சொல்லல. உங்களுடைய அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க தானே, ஆல்ரெடி இருக்கக்கூடியவர்கள் தானே. அவர்கள் 200 பேருக்கு மட்டும் எப்படி புது யூனிஃபார்ம் வந்துச்சுன்னு கேட்கிறேன். சமூக நீதியை பேசக்கூடியவர்கள் அவர்கள் வேலைக்கு தினந்தோறும் வரக்கூடிய யூனிஃபார்ம்லயே நீங்க கொண்டு வரல. ஒருத்தர் 2 பேர் எது கிழிஞ்சிருச்சு, இல்ல நான் தவற விட்டுட்டேன் அதனால புதுசு போட்டுட்டு வந்திருக்கேன்னா ஓகே. 200 பேருக்கும் புது பாத்திரங்கள் இதுலதான் நீங்க சாப்பிடுவீங்க. அப்ப தினந்தோறும் இப்ப 10 நாள் 1 மாசம் கழிச்சு அந்த அமைச்சரை அங்க சாப்பிட சொல்லுங்க அவங்களோட உட்கார்ந்து.
இல்ல அவங்க வீட்டுக்கு போய் இந்த அமைச்சரை சாப்பிட சொல்லுங்க. சனாதனத்தின் மிகப்பெரிய ஒரு இதா நீங்க தானே நீங்க தானே நின்றுகிட்டு இருக்கீங்க. திராவிடம் பேசிக்கிட்டு மக்களை பிளவுவாதப்படுத்திக்கிட்டு தானே இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கீங்க. RN ரவிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? பிரதமர் அப்ப RSS சிந்தனை தான் பிரதமர் மோடி அவர்களுக்கும் இருக்குது. பிரதமர் மோடி கிட்ட இருக்கக்கூடிய சிந்தனை தான் இந்த திராவிட மாடல் அரசுலயும் இருக்கு. இன்னைக்கு கூட RN ரவி வந்து சனாதனத்தையும் இதையும் வந்து நீங்க மதவாதியை கொண்டு வந்து இங்க பாருங்க, ஒரு சனாதனம் பேசக்கூடிய ஒரு RSS ஒரு ஆணி வேறா இருந்துகிட்டு இருக்கவர்களை கொண்டு வந்து ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு உங்களுக்கு RSSக்கும் பாஜகவுக்கும் இங்க வந்து அரசியல் பேசுவதற்கு என்ன இருக்கு, வரலாறு இருக்கு சொல்லுங்க. மதத்தையும் மக்களையும் பிளவுபடுத்தக்கூடியதுதான் உங்களுடைய அரசியலா இருக்கு. இதை தாண்டி வேற என்ன இருக்கு? மதத்தை வச்சு மட்டும்தானே நீங்க பேச முடியும். கியூபாவுடைய புரட்சி மாதிரி உங்களுக்கு ஒரு புரட்சியோ எழுச்சியோ இருக்கா? மக்கள் அப்படியே காப்பாத்திட்டீங்களா? இந்து நாடு இந்து எல்லாத்தையும் ஏத்துக்கோன்னு சொல்றோம். எல்லா இந்துக்களையும் ஏத்துக்கிட்டியா? இந்துக்களுக்கு என்ன சமத்துவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அது தனி வழி. அதுல பயணிக்கணும்னா அது நீண்ட நேர பேச்சு, அது ஒரு நாள்ல முடியக்கூடிய விவாதம் அல்ல. அப்படிப்பட்ட சனாதனவாதிகளை கொண்டு வந்து நீங்க இங்க ஜனநாயக நாட்டில் நீங்க எப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறார். மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவனுக்கும் மிகப்பெரிய ஒட்டுமொத்த உலகத்துக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய தமிழனுக்கும் மிக நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொல்றேன். கீழடியில என்னுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள பழமை நாகரிகம் புதைந்து கிடக்குதுன்னு சொல்றான். நீ இன்னைக்குதான் மாட்டு மூத்திரத்தை குடிக்கணும்னு சொல்ற. உனக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லையான்னு சொல்றேன். 2 அடியில வாழ்க்கையினுடைய தத்துவத்தை எழுதி கொடுத்துட்டு போயிட்டான் என்னுடைய தாத்தன் வள்ளுவன் சொல்றேன். உங்களுக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்றேன். தமிழ் தான் நீங்க வேணும்னு மூச்சா நின்னவர் காகிதம் இல்லத்து வாழ்ந்து மறைஞ்சிட்டாருன்னு சொல்றேன். நீங்க வந்து புதுசா நீங்க சாயம் பூசாதீங்கன்னு சொல்றேன். எல்லாருக்கும் சாயம் பூசாதீங்க. அடிச்ச மழையில எல்லாமே வெளுத்துருச்சு, சாயங்கள் கரைஞ்சு போயிடுச்சு. மனிதம் மட்டும்தான் இங்க ஜெயிச்சிருக்கு. அது கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும், புயல் காலகட்டமாக இருக்கட்டும், இயற்கை பேரிடர் காலகட்டமாக இருக்கட்டும், சிந்திச்சு பாருங்க யார் வந்திருப்பான் நின்றுப்பான்னு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நோய் தொற்று பரவாம இருந்ததுக்கான முக்கிய காரணம் சனாதனம் தான். சனாதனத்தையும் பாரதத்தையும் பிரிக்க முடியாது அப்படின்னு RN ரவி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை? சனாதனம் அதுதான் திரும்பவும் சொல்றேன்னு இவர்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் ஏன் அந்த சகோதரர் ரஞ்சித் வந்து சொல்லியிருப்பார்ல இந்த படத்துல, நான் கோட்டு போட்டா அவனுக்கு கோவம் வருதா, காலுக்கு மேல கால் போட்டா அவனுக்கு கோவம் வருதா அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா, வசனம் வச்சிருப்பார் இல்லையா. அந்த மாதிரி இவர்களுக்கு வந்து படிச்சுட்டா கோவம் வரும், சமமா உட்காந்துட்டா கோவம் வரும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள். மதத்தை வைத்து பிளவுபடுத்தவும் பிரித்தாளும் தன்மையை கட்டமைக்கணும் அப்படின்றத வச்சுதான் இவர்கள் எல்லாத்தையுமே நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சுதான் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதற்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய திராவிடம் பேசியவர்கள் இன்னைக்கு விலை போய்கிட்டு இருக்கிறாங்க, மண்டிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதிகாரம் தன் வசமாக இருக்கும் போது கூட அதிகாரத்தை எதிர்த்து உங்களால பேச முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆளக்கூடிய பாஜக மத்தியில ஆளக்கூடிய அரசு மிகப்பெரிய நாட்டினுடைய வளர்ச்சிகளை பேசிக்கிட்டு இருக்கு இல்லையா. எத்தனை ட்ரில்லியன்ல நாங்க போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பொதுத்துறைகளும் தனியார் மயமாயிடுச்சு. எல்லா பொதுத்துறைகளையும் வித்துட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்குன்ற பாலிசி என்ன இருக்கு? இல்லையே உங்கள்கிட்ட. 1 லட்சம் எத்தனை 1 கோடி இளைஞர்களுக்கா? 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவீங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு சொன்னீங்க? யாருக்கும் எதுவுமே கிடைக்கலையே. தீபாவளி பரிசு காத்திருக்கு. ஏற்கனவே 2018 ஜனவரி மாதம் இதுவரை இல்லாத ஒரு ஜனவரி மாதத்தை பார்ப்பீங்க. ஆமா, 2018 2018 தான் போட முடியும். அது வரைய அதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்குமா? 2017 இருந்திருக்கும், 2016 இருந்திருக்கும், இல்ல இதுக்கப்புறம் 2019 இருக்கும். அவர் சொல்றாரு இதுவரை இல்லாத ஒரு ஜனவரி மாதத்தை பார்ப்பீங்க. என்ன அதுல 2018 தாண்டி ஒன்றும் இல்லையே. என்ன புதுசா கிழிச்சிட்டீங்கன்னு கேட்குறேன். டிமானிட்டேஷன் கொண்டு வந்து அத்தனை பேர் சாவடிச்சிங்க. கருப்பு பணத்தை மீட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இருக்கக்கூடிய பொதுத்துறைகள் அத்தனையுமே தனியார் மயமாக்கிட்டீங்க. என்ன ஒரு அரசியல்ல நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க? படிச்சாதான் அறிவு வளரும் படிங்கன்னு சொல்றீங்க. நீங்க டிவி தீங்கள உங்களுக்கு எப்படி வந்தது அறிவுன்னு கேட்கிறோம். அப்படிதானே நீங்க சொல்றீங்க? அல்லது நீங்க படித்த பல்கலைக்கழகத்தினுடைய பட்டத்தை காட்டுங்கன்னு சொல்றாங்க. எந்த பல்கலைக்கழகத்துல படிச்சீங்கன்னு கேட்கறாங்க. இது வரைக்கும் பதில் சொல்லலையே. ஏன்
இப்போ நீங்கள் திருப்பியும் நீங்கள் வந்து பிளவுவாதத்தையும் மதத்தையும் வைத்து தான் ஆரிய கூட்டத்தையும் வைத்து தான் நீங்கள் இங்கே அஜெண்டாக்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. இதை வச்சு சந்திக்க முடியாது. இங்கே ஒருத்தனுடைய வலியும் வேதனையும் பேசுவதற்கு மனிதம் மட்டும்தான் தேவைப்படுது. அந்த மனிதத்தோட தான் தலைவர் தளபதி அவர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறாரு. அந்த மனிதநேயம் இங்கே தேய்ந்துருச்சு அப்படின்றதான் திராவிட மாடல்ன்ற போர்வையில் வந்து தான் ஒட்டுமொத்த மனிதத்தையும் அழிச்சிட்டீங்கன்னு சொல்றாரு. இருக்கக்கூடிய அவர்கள் எப்படி பொதுத்துறையை தனியார் மயமாக்கினார்களோ நீங்களும் அதே மாதிரி பொதுத்துறைகளை பிபிபின்னு சொல்லிட்டு நீங்களும் அதே அஜெண்டா கீழே போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பொதுத்துறைகளும் நீங்களும் தனியார் மயமாக்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் பொருளாதார வளர்ச்சியில தமிழகம் 11.79% வளர்ந்து இருக்குன்னு சொல்றீங்க. வளர்ந்த தமிழகத்துல எதுக்கு மாநகராட்சி நிர்வாகத்தை வந்து நீங்க தனியார் மயமாக்குறீங்க? இத்தனை லட்சம் கோடி ஏன் கடன் வாங்குறீங்க? ஆட்சி திறன் உங்கள்கிட்ட இல்ல. சாராயத்தை உங்களால முழுமையா ஒழிக்க முடியல. பள்ளி கட்டடங்களை ஒழுங்கா பராமரிக்க முடியல. இடிஞ்சு விழுது. மரத்தடியில பள்ளிக்கூடங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. பள்ளிக்கூடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல கழிவறைகள் சரியில்லை. எத்தனையோ குறைகள் இருக்கு. தீர்க்கப்பட வேண்டியது விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. ஆனா சேகர் பாபு 200 பேரை வச்சு சோறு போட்டத பெரிய உலக சாதனையா கின்னஸ் சாதனையா சொல்லிக்கிட்டு இருப்பார். அவருக்கு அதை தாண்டி வேற ஒண்ணும் தெரியாது. தூய்மை பணியாளர்களோட போராட்டத்துல விஜய் அவர்கள் வந்து நேரடியாக கலந்துக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய விமர்சனமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த போராட்டக்காரர்களை தன்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு கூப்பிட்டு சந்திச்சாரு அப்படிங்கிறதும், இவர் எல்லாத்தையுமே தன்னுடைய அலுவலகத்துல வந்து சந்திக்க வைக்கிறாருங்கிறது மிகப்பெரிய விமர்சனமா வைக்கப்படுது. அது குறித்து உங்களுக்கு 14வது நாட்கள் கூட்டத்தை கலைக்கப்பட்டதுக்கு திமுக வந்து அது ஏற்கனவே திட்டமிடப்பட்டு தேன்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வடசென்னை நிர்வாகியில அவர் ஏற்கனவே சேகர் பாபுவோடவும் நெருங்கிய நட்புல இருக்கக்கூடியவர், நிர்வாகியா இருக்கக்கூடியவர். அவரும் அவர்களுடைய கணவரும் திமுக கட்சியில இருக்கிறாங்க. சேகர் பாபுவுக்கு ரொம்ப நெருக்கமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்காங்க. அவர் மீது வழக்கு தொடுக்கிறாங்க. நீதிமன்றத்துல போனா தீர்ப்பு எப்படி வரும் பாருன்றதையுமே சேலஞ்ச் பண்றாரு சேகர் பாபு. அப்படியெல்லாம் சொல்லி மிரட்டப்பட்டு இந்த மக்கள் வந்து கலைக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தலைவர் தளபதி அவர்கள் அந்த இடத்துக்கு வரப்போறாருன்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனேயே போராட்ட குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய தோழர் பாரதி அவர்கள் உடனடியாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு. தலைவர் தளபதி அவர்கள் இங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இங்க வந்தாருன்னா அதை காரணமா காட்டி மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடிடுச்சு, போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுருச்சு, இத்தனை உயிர்கள் பலியாயிடுச்சு, மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஆம்புலன்ஸுகள் வர முடியல, இத்தனை நோயாளிகள் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு உடனடியா இந்த கூட்டத்தை கழிப்பதற்கான ஒரு நோக்கத்தை அவர்கள் திட்டமிடுறாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதற்காக இந்த தலைவரை நம்மளே போய் நேர்ல சந்திச்சிருவோம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்னு சொல்லி நேர்ல புறட்டு வராங்க. இது யாருடைய திட்டமிடுதல்? போராட்ட குழுவினுடைய திட்டமிடுதல். போராட்ட குழு இப்படி ஒரு விஷயத்த வரையறுக்குது. அதர் விஷயமா அதை வந்து தலைமை கழகத்துக்கு நிர்வாகிகளுக்கு தெரியப்படுத்துது. அதன் ஆலோசனைப்படி அவங்க நடந்துக்கிறாங்க. நான் போராட்டத்துக்கு நாங்க வரணும், நாங்க அங்க நீங்க இங்க வாங்கணும், பனையூர் அலுவலகத்துக்கு வாங்கணும், யாரும் அழைக்கப்படலை. போராட்ட களத்துல 5 நாட்கள் அம்பத்தூர்ல நடக்குது போராட்டம். தொடர்ந்து அங்கிருந்து போராட்டம் நகர்ந்து சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையின் முன்ன அலுவலகத்தில் 6வது நாட்களா போராட்டம் தொடருது. அங்க தொடரும் போது 7வது நாள் அன்னைக்கு இப்ப சகோதரர் அண்ணன் ஆதவர்ஜுன் அவர்களும் அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் நேர்ல களத்துல போய் சந்திச்சு பல மாவட்ட செயலாளர்களோட களத்துல நின்று அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே செய்து தருவதற்கு தமிழக வெற்றி கழகம் தயாராக இருக்குது. போராட்ட காலத்துல உங்களோட நாங்களும் ஒன்றிணைந்து நிற்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி மக்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய ஒரு கட்சியா தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அதனுடைய தலைவர் தளபதி அவர்கள் இருக்காரு. யாருக்கும் யாரையும் அழைத்து இங்க பேசப்படணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல இன்னைக்கு காலையில இருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் மீதும் அவருடைய பையன் அவருடைய அலுவலகத்திலையும் இல்லத்திலையும் சட்ட பரிவர்த்தனை, அதாவது சட்டத்துக்கு விரோதமான பண பரிவர்த்தனை நடந்ததற்கான முகாந்திரம் இருக்கிறதா ரைடு நடந்துகிட்டு இருக்கு. அது பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒன்றிய அரசினுடைய ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை வச்சு இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி செந்தில் பாலாஜி, இவர் ஏவாவேலு, ஜெகத் ரட்சகன், துரைமுருகன், பொன்முடி, இன்னும் பல அமைச்சர்கள் இப்படிப்பட்டவர்கள் மீதெல்லாம் இந்த மாதிரி ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏற்படுத்தினீங்கல்ல, இது வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ ரைடு நடத்துனீங்க இல்லையா, ரைடு நடத்தினவர்கள் மீது என்ன வழக்கை போட்டு தூக்கி உள்ளே போட்டிருக்கீங்க. இவர்கள் வந்து பதிஞ்சு வச்சுப்பாங்க, உங்களுடைய ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு மாயையில் ஒரு போர்வையை இவர்கள் ஏற்படுத்துகிறார். யாரு? பிஜேபி.
உங்களுடைய கடிவாளங்கள் எல்லாமே எங்கள்கிட்ட தான் இருக்குது. அதிமுகவை எப்படி இப்படி அடிமை சாசனமாக மாற்றிச்சோ அதே மாதிரி திமுகவை மாற்றுறதுக்கான ஒரு முயற்சியை அவர்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏற்படுத்துதலுக்கு இவர்கள் இன்னைக்கு எல்லாமே அது விஷயமா இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறையை வந்து தவறுதலாக மத்திய அரசாங்கம் வச்சு கையாண்டுகிட்டு இருக்குன்றது தான் நம்மளுடைய இது. அது உண்மையாக இருந்தால் அவர்களை தண்டிக்கணும் இல்லையா? அவர்கள் அது நடந்த ரைடு உண்மைன்னா அவர் கைது செய்யப்படணும்ல. ஏன் அமைச்சர்கள் மட்டும் ஏன் வெளியில் இருக்காங்க? எப்படி இருக்க முடியுது அவர்களால்? எந்த தகவலின் அடிப்படையில் நீங்கள் ரைடுக்கு போறீங்க? அப்போ இவ்வளோ இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் குற்றச்சாட்டுகள் ஏன் நிரூபிக்கப்படாமல் இருக்குது? இது வந்து இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ அலற மாதிரி அலணும் அப்படின்றத வந்து பிஜேபியும் ஒவ்வொரும் எதிரும் புதிருமாக நாங்கள் இருக்கோன்றத ஒரு காட்டக்கூடிய ஒரு காட்சி மாதிரி தான் இங்கே பார்த்துக்கணுமே தவிர்த்து ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதே மாதிரி இதற்கு முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வீட்டிலையும் இந்த மாதிரி ரைடு நடந்துச்சு அப்படிங்கிறதும் இதில் கவனம். என்ன எடுத்துட்டு போனீங்க? ஒன்றும் இல்லையே. அத்தனை கணக்குகளும் சரியாக தானே இருந்தது. உங்களால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? அவர் இடியினுடைய வசம் சிக்கி இருக்கிறாரு. அதனால வந்து பிஜேபியினுடைய நெருக்கடியினாலதான் வந்து அவர் மறைமுக சக்தியா செயல்படுறாரு ஒரு விமர்சனம் தமிழக வெற்றி கழகத்தின் மேல வைக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒன்றியத்திலும் கட்சி ஆரம்பித்து மாநாட்டு பிரகடன மேடையிலேயே பாசிசவாதிகள்ன்ற ஒரு முத்திரையை உங்களுக்கு தான் குத்திருக்கிறாரு. ஊழல்வாதிகள் உங்களுக்கு தான் முத்திரை குத்திருக்கிறாரு. ஊழல்வாதிகளோடவும் பாசிசவாதிகளோடும் ஒருபோது கூட்டணி இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரே தன்மான தமிழனா தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாரு. வேற எந்த அரசியல் கட்சிகள் சொல்வதற்கு தகுதியும் திராணியும் இருக்குது? நீங்க ரெண்டு பேருமே பிஜேபிக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தியவர்கள் தான். உங்களுக்கு சொல்லக்கூடிய எந்த அருகதையும் திராணியும் தகுதியும் இல்லைன்னு சொல்ற. போதுமா? தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதை சொல்லக்கூடிய திராணி இருக்கு, தகுதி இருக்கு, தெம்பு இருக்கு, உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு. அவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். தளபதியால மட்டும்தான் சொல்ல முடியும். வெல்லவும் முடியும். பெரம்பலூர்ல ஒரு அடிக்கல் நாட்டு விழாக்காக சென்றிருந்த பெரம்பலூரினுடைய தொகுதி எம்பி திரு அருண் நேரு அவர்களை மக்கள் வந்து சரமாரியாக கேள்விகள் கேட்டதுனால அவர் அங்கிருந்து உடனடியா கிளம்பிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. அது குறித்து உங்களுடைய பார்வை? அது அவர்கிட்ட மட்டும் இல்லை. ஏற்கனவே சகோதரி கனிமொழி அவர்களை வந்து போன இடத்துல பத்திரிகையாளர்கள் சந்திச்சு கேட்ட கேள்விக்கு திரும்பி பார்க்காம ஓடி வந்தாங்க. பொதுமக்கள் கேள்வி கேட்கும்போது ஓடி வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இவர் ஆவடி நாசர் அவர் போகும்போது மக்கள் கேள்வி கேட்கும்போது அவர் ஓடி வந்தார். பொன்முடி அவர்கள் போகும்போது சேத்தவாரியே அடித்தாங்க. ஒரு வயதான பாட்டி ஒரு போஸ்டரை பார்த்து செருப்பை கலத்தி அடித்தாங்க. அதுக்கு அவர்கள் கைது செய்யப்பட்டார். கவனம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி இவங்க போகக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே கேள்வி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நீங்க தயாரா இல்லை. மக்கள் ஒரு முடிவெடுத்துட்டாங்க. மக்கள் பதில் சொல்லலான்னு இருக்கிறாங்க. காத்திருங்க 8 மாசம்னு சொல்லியிருக்கிறாங்க மக்கள். அரங்கத்திற்கு வந்து எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க. உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேறதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.